ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பீரியட் டேட் நெருங்க நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்குமான்னு ரொம்ப நோட் பண்ணுவீங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய அதிகப்படியான டவுட் அப்படிங்கிறது, சிஸ்டர் எனக்கு 18 நாள் தான் ஆகுது, இப்போவே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டயர்னஸ் இருக்குது, இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸான்னு கேட்குறீங்க. பொதுவாக ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது 22 நாட்களுக்கு மேலே தான் வரும். அப்படி வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருந்தால் அது கர்ப்பத்துக்கான அறிகுறி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்ரோச் ஃபுட்ஸ், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், கரு தங்குறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணணும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதில் கை கால் வலிகள், அப்டாமினல் கிராம்பிங்ஸ், பேக் பெயின், பெண்ணுறுப்பு மாற்றம், மார்பக மாற்றம், இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் கர்ப்பத்துக்கான அறிகுறி அப்படின்றத பற்றியும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத கிளாரிஃபிகேஷன் வீடியோஸாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ் அப்படின்ற டைட்டிலையும், அண்ட் இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்டர்கோர்ஸ் அப்படின்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகளை பற்றி ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், அண்ட் ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ஒயிட் டிசார்ஜ் பற்றின விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒயிட் டிசார்ஜ் அப்படின்ற டைட்டிலையும் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ஹோம் ரெமிடிஸ் பற்றியுமே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஹோம் ரெமிடிஸ் பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நீங்கள் நேச்சுரலாக கற்றுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு சிலதை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பீரியடான 22 நாட்களில் உண்மையிலே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமா, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பொதுவாக பீரியடான 22 நாட்களுக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன்ற ப்ராசஸ் பீரியடான 14லேருந்து 18 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயங்களில் உங்களுடைய கருமுட்டையும் ஆணுடைய விந்தனமும் இணைஞ்சு கருவை உருவாகிறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு வார காலத்தை தாண்டி தான் உங்களுக்கு கருப்பதிதல் நடக்கும். அந்த கருப்பதிதல் நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது சிலருக்கு வேகமாகவும் சிலருக்கு லேட்டாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பீரியடான 22 நாட்கள்லேயே நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியாமல் ஓரிரு சிம்டம்ஸ் மட்டும் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்போ கர்ப்பம் 100% உறுதியாகுதோ எல்லா சிம்டம்ஸுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக 22 நாட்களில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்படி தெரியக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது டயர்ட்னஸ் அப்படிங்கிறது. டயர்ட்னஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸ்க்கு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 100% இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு மட்டும்தான் உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நார்மலாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் கூட பண்ணுவீங்க, அதை நார்மலாகவே வேகமாக சுறுசுறுப்பாக பண்ணுறீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ரெண்டாவதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடி வயிற்றில் ஒரு வகையான வலி அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த வலி அப்படிங்கிறது ஹெவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சைடில் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடு கர்ப்பப்பை சுவரில் உங்கள் கரு பதிறனால ஏற்படக்கூடியது. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு கரு பதிது அப்படின்னா அந்த ரைட் சைடில் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸ் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும், ஹெவி பெயினாக இருக்காது. இந்த பெயின் இப்போ மைல்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ். இது கூடவே உங்களுக்கு இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸில் தொப்புளில் ஒரு வகையான சுருக்குன்னு வலி இருக்கும். அந்த தொப்புளில் சுருக்குன்னு வலி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனாலேயும் உங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது வரும். சிலருக்கு சூட்டு வலியும் வரும். அதை நீங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஏதாவது லெஃப்ட் ஆர் ரைட் சைடு உங்களுக்கு பெயின் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய தொப்புள் பகுதியில் சுருக்குன்னு குத்துற மாதிரியோ இருந்தாலோ அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இல்லை தொப்புலேருந்து அடிவயிற்று பகுதி இழுத்து பிடிச்சாலோ அதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். இதுவே பெண்ணுறுப்போடு இழுத்து பிடிச்சிச்சு அப்படின்னா அது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ். மூணாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்கு. இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது சிலர் நெத்தியில் இருக்குமா இல்லை பேக்கில் இருக்குமா, அதாவது பின்புற பொரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியில் உங்களுக்கு வலி இருக்குமான்னு கேட்குறீங்க. பொதுவாக இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது தலை ஃபுல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும்.
ஏதோ ஒத்த தலைவலியாவோ இல்லை ஒத்த பக்கத்து மட்டும் உங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியும் இருக்காது. ஒத்த தலைவலி வந்தது அப்படின்னா ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம். சிலருக்கு வந்து நெற்றி பகுதியில் மட்டும் உங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய வழியாக இருக்கும். நார்மலாக ஹெட்டேக் அப்படிங்கிறது தலைப்பகுதி ஃபுல்லாமே உங்களுக்கு, அதாவது அந்த மேல் முடி இருக்குங்கள, அந்த முடி பகுதி ஃபுல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒத்த தலைவலியாக வராது. நெத்தி பகுதியாக இருக்கட்டும், அதுவுமே சேர்த்து தான் ஒரு மாதிரி வலி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு மாதிரியான டென்ஷனோடு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கர்ப்பத்துக்கான அறிகுறி. இது ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய தலைப்பகுதி தான், அதாவது மூளைப்பகுதி தான் உங்களுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சுரக்கக்கூடியதாக இருக்கும். அதில் புது வகையான ஹார்மோன் உருவாகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த தலைவலி அப்படிங்கிறது. இது எப்போவுமே தொடர்ச்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் கூட இருக்கலாம், இல்லை அடுத்த நாள் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான குமட்டல் அப்படிங்கிறது இருக்கும். சில ஸ்மெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்ஸ்னால உங்களுக்கு ஒரு விதமான வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய நீங்கள் சில ஸ்மெல் பண்ணும்போது ஒரு மாதிரியான குமட்டல் ஏற்படுற மாதிரியோ, இல்லை மார்னிங் ப்ரெஷ் பண்ணும்பொழுது ஒரு வகையான குமட்டல் இருக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாகிருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு மார்னிங் ப்ரெஷ் பண்ணுறப்ப வாமிட்டிங் சென்சேஷனோட ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ப்ரெக்னன்சியை உறுதி பண்ணக்கூடாது. 5வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு 20 நாள் போகிறேன் சிஸ்டர், 19 நாள் போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தண்ணியே குடிக்காமல் இருப்பீங்க, நார்மலாகவே இருப்பீங்க. நார்மலாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சென்சேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதாவது இப்போ உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுவீங்க, அது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப முட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இதுதான் 5வது சிம்டம். 6வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நார்மலாக இருக்கிறத விட உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீவரிஸ் வர்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு ஃபீவரே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவும் முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். இது மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். 6வது சிம்டம்ஸ் இதுதான். 7வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட் ஸ்விங்ஸ், அதாவது மனநிலை மாற்றம் சொல்லுவாங்க. திடீர்னு அழுகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு காரணமே தெரியாது, திடீர்னு நீங்கள் கோவப்படுற மாதிரி இருக்கும், திடீர்னு எனக்கு இந்த சமயத்தில் அழுகணுன்ற ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டையோ இல்லை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டதுக்கே நெஞ்சரிக்குது, இல்லை நெஞ்சு ரொம்ப அப்படியே நெஞ்சுக்கிட்டே சாப்பாடு நிற்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ரொம்ப மோஷன் வந்து ரொம்ப முக்கி போகிற மாதிரி, இல்லை ஒரு நாளைக்கு 2-3 டைம் நீங்கள் டயரியா மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் சொல்லலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் சேஞ்சஸ். இந்த பிரெஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எந்த மாதமுமே வராமல் இந்த மாதம் தான் எனக்கு பிரெஸ்ட்டில் ஒரு வகையான வலியும் ஹெவியாக இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்பத்துக்கான அறிகுறி. ஏன்னா உங்கள் பிரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரோலாக்டின்ற ஹார்மோனை சுரக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான். அந்த ஹார்மோனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் உங்களுக்கு பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எல்லா சிம்டம்ஸுமே பீரியடான 22 நாட்களுக்கு மேலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு சில சிம்டம்ஸ் இல்லை, அதனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்னு அவசியம் கிடையாது. நார்மலாகவே நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகினீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு நீடிச்சு இருக்கும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பொதுவாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் தான் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரைக்குமே உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி 3 மந்த்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு நாள் இல்லாமல் இருக்கும், திடீர்னு 2 நாள் இல்லாமல் இருக்கும், அப்புறம் 3வது நாள் திரும்பி உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது. இது இருக்கணும் இல்லை இருக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனா கிடையவே கிடையாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை நல்லா இருக்காங்க அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. நார்மலாகவே ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இதே என்னோட சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அனதர்
another channel Pregnancy with Raysaன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டுருக்கு. அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்கிறது தான், பாசிட்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லதை நினைங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாலும் உங்களுக்கான நல்லது உங்களை தேடி வரும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன்.